உறவுகளுக்கு வணக்கம். கள்ள ஓட்டு போட உதவி செய்த காவல்துறை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கள்ள ஓட்டு போட உதவி செய்த காவல்துறை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டனர். அதாவது இறந்தவர்களுடைய வாக்குகளையும் தொகுதியிலிருந்து வெளியேறி வேறு முகவரிக்கு மாறி சென்றவர்களுடைய வாக்குகளையும் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டனர். நாம் தமிழர் கட்சி முகவர்களை மிரட்டி கள்ள ஓட்டு போட்டனர். இதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வாக்குச்சாவடிகளை முற்றுகையிட்ட பொழுது திமுக காவல்துறையே கள்ள ஓட்டு போடுவதற்கு உறுதுணையாக இருந்தது தெரிய வந்தது. திமுக அரசின் காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாறிவிட்டது. காவல்துறை பாதுகாப்புடன் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டுள்ளனர். நாம் தமிழர் கட்சி புகார் கொடுத்த நாம் தமிழர் கட்சியினரையே காவல்துறை மிரட்டுகிறது. அதில் ஒரு காவல்துறை அதிகாரி நாம் தமிழர் கட்சியினை மிரட்டுகின்ற காணொளி வைரலாகி வருகிறது. தமிழக காவல்துறை திமுகவின் கொத்தடிமையாகிவிட்டது என்று சொல்லலாம். காவல்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டும். ஆனால் காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்படுகிறது. ஏனென்று சொன்னால் திமுக ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் அலுவலர்களை மட்டுமல்லாமல் காவல்துறையையும் நன்றாக கவனித்துள்ளது. காவல்துறையினரையும் திமுக கவனித்துள்ளது. தேர்தல் அலுவலர்களையும் கவனித்துள்ளது. பறக்கும் படையையும் திமுக கவனித்துள்ளது. பொதுமக்களுக்கும் 5000 ரூபாய் வாக்குக்கு பணம் கொடுத்தது. ஆக ஜனநாயகம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் குழிதோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. இந்த தேர்தல் நடந்தாலும் ஒன்றுதான், நடக்காவிட்டாலும் ஒன்றுதான். அப்படி போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் கூட திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் கூட சட்டப்படி வெற்றி பெற்றது செல்லாது. ஏனென்று சொன்னால் அவர் திமுக சால்வை அணிந்து அவர் வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கினை பதிவு செய்தார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் அவருடைய பதவி செல்லாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் திமுகவுக்கு. வெற்றி நமக்குத்தான் என்பது உறுதி செய்ததாக இருக்கலாம். வெற்றி பெற்றதற்காக 8ஆம் தேதி நல்ல வான வேடிக்கையை கூட நடத்தலாம். ஆனால் நீதிமன்றத்தில் யாராவது வழக்கு தொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த எம்எல்ஏ பதவி செல்லாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை இந்த கள்ள ஓட்டு போடுவதற்கு உறுதுணையாக இருந்தது. காவல்துறை எந்த ஆட்சியாக இருந்தாலும் நடுநிலையாகத்தான் செயல்படணும். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் காவல்துறை திமுகவுக்கு முழுக்க உதவி செய்தது. கள்ள ஓட்டு போடுவதற்கு உதவி செய்தது. இதற்கு காரணம் திமுக காவல்துறையினரை நன்றாக கவனித்ததுதான் காரணம்.